ஓகே கைஸ், இன்னைக்கான மேனிஃபெஸ்டேஷன் கார்டோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். சேஞ்ச் யுவர் தாட்ஸ். தெரியுதா? சேஞ்ச் யுவர் தாட்ஸ், சேஞ்ச் தி ஃபியூச்சர். At the end of every day, before you go to sleep, think through the events of the day. If any events or moments didn't go the way you wanted, replay them in your mind the way you wanted them to go. You have now completely changed your future. Okay, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேஞ்ச் யுவர் தாட்ஸ் அண்ட் சேஞ்ச் தி ஃபியூச்சர். ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேயா? இப்போ இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட் இதில் நம்ம என்னத்தை உருவாக்குறோமோ அதை தான் ஃப்யூச்சரில் வாழ போகிறோம். அப்போது இந்த நொடி, இந்த நிமிஷம் உங்களுக்கு என்ன தாட்ஸ் இருக்கோ, உங்களுக்கு பிடிக்காத தாட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த தாட்ஸை நீங்கள் அலோவே பண்ணாதீங்க, அதை லெட்கோன்னு விட்டுருங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன ஃப்யூச்சர் வேணும், இப்போ இருக்க ஃப்யூச்சர் பிடிக்கல, உங்களுக்கு என்ன ஃப்யூச்சர் வேணும், அதுக்கான ஃப்யூச்சரை உங்களோட தாட்ஸை சேஞ்ச் பண்ணியே நீங்கள் உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டோட மீனிங். ஓகேயா? அப்போது ஒரு நாள் நீங்கள் ஃபுல்லாக ஏதோ செஞ்சுருக்கீங்க, அதை ஃபுல்லாக நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள். படுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கும் போது, ஐயோ நம்ம இதை இப்படி செஞ்சுருக்க வேண்டாமே, இப்படி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு தோணும். இப்படி செஞ்சுருந்தோம்னா சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்குமே, இவ்வளோ நல்லா நம்ம அதுக்கப்புறம் அதை மார்ச் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கலாமே, மாற்றி இப்படி செஞ்சுட்டோமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நோ பாதரேஷன். உங்கள் சிந்தனையிலேயே அந்த தாட்ஸை ஃபுல்லாக மாற்றுங்க. உங்களுக்கு என்ன ஃப்யூச்சர் வேணுமோ அந்த ஃப்யூச்சரை நினச்சி பாருங்கள். அந்த ஃப்யூச்சரை சிந்தனையிலேயே உருவாக்குங்க. அதுக்கப்புறம் தூங்க போங்க. ஸோ இப்போ உங்கள் ஃப்யூச்சர் மாறிடும். ஸோ இப்போ உங்கள் சிந்தனை எதுவாக மாறிடுச்சோ, உங்கள் ஃப்யூச்சர் எதுவாக மாறிடுச்சோ, காலையில் எழுந்திரிச்சு அதுக்கான ஆக்ஷன் தான் எடுப்பீங்க. பழசு உங்களுக்கு பிடிக்கலை, இதை மாற்றி செஞ்சுருக்கலாமேன்னு நினச்சிங்கல்ல, பிடிக்காததை லெட்கோன்னு விட்டுட்டு, ஓகே ஓகே இதுதான் நம்மளுக்கு பிடிக்கல, இல்லை லெட் இட் கோ அப்படின்னு விட்டுட்டு, நீங்கள் இது இப்படி செஞ்சுருந்தா நமக்கு நல்லா இருந்திருக்குமேன்னு நினச்சிருப்பீங்களா, அதை செஞ்சுருவீங்க ஆக்ஷனில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிந்தனையில் எது வருதோ அது செய்கையிலையும் வந்துடும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்யூச்சரும் மாறிடும். இதுதான் இந்த கார்டுக்கான மீனிங். ஓகேயா? ஸோ